நம்ம நேற்றுலேயும் சுற்றி வந்துட்டுருக்க இந்த தீவு எவ்வளோ அழகாக செழிப்பாக இருக்குல்ல. பட் 2004 டிசம்பர் மாதம் இப்படி இல்லைங்க. கண்டிப்பாக அந்த ஒரு நாளை எல்லாருமே நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அதுதான் சுனாமி வந்த நாள். நம்ம மெயின்லேண்டில் நிறைய வசதி இருக்கும் போதே அவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அது சும்மா இது ஆயிரக்கணக்கான மக்களை அப்படியே தூக்கி வாரி போட்டுன்னு போயிடுச்சுங்க. பட் இங்கே எந்த விதமான கம்யூனிகேஷன்லாம் பெருசாக வசதி இல்லாமல், ஹாஸ்பிட்டல் வசதி பெருசாக இல்லாத இந்த ஐலாண்டில் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாதுல்ல. ஆனால் அது நடந்ததுங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸோட தலையெழுத்தையே மாற்றினது இந்த சுனாமி தான். அவங்களோட இயற்கை வளங்கள், கோரல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கிட்டு போச்சு. அழகழகான வாட்டர் ஃபால்ஸு, மலைகள் எல்லாத்தையும் அடுத்துக்கு வைக்க போட்டு டேமேஜ் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு சின்ன பின்னமாக்கிடுச்சு இந்த அந்தமானை. அதில் இருக்கலே அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த லிட்டில் அந்தமான் மற்றும் நிக்கோபாரில் இருக்க ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ். இந்த கமாட்ரா ஐலாண்ட் அப்போல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே மக்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, 2004 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லிட்டில் அந்தமானோட ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பப்ளிக்கு நிக்கோபார் போகிறதுக்கான பர்மிட் கிடையாதுங்க. உங்களால் விசிட் பண்ண முடியாது. உங்களால் விசிட் பண்ண முடிஞ்சது ரெண்டே தான். ஒன்று கேம்பிள் பே, இன்னொன்று இந்த லிட்டில் அந்தமான். இந்த லிட்டில் அந்தமானில் சவுத் பகுதியில் உங்களுக்கு எக்கச்சக்கமான நிக்கோபாரிஸ் வாழ்கிறாங்களாங்க. ஸோ அவங்கள போய் நம்ம மீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவங்கள கண்டிப்பாக வீடியோவில் எடுக்க முடியாது. பட் எனக்கு அவங்கள மீட் பண்ணி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போது, ஏகப்பட்ட எமோஷன்ஸ்க்குனால. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிக்கலாங்களா? இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. நல்லா சுட காலங்காத்தா இட்லி வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு இதோட அட்டகாசமான நாளை ஆரம்பிப்போம் வாங்க. சூப்பராக இருக்குதியா. லவ் யூ தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு மேப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் உங்களுக்கு டோட்டல் லிட்டில் அந்தமான். இதில் பார்த்தீங்கன்னா ரோடுன்றது இத்தினூண்டு ஸ்ட்ரெச்சு தான். இதுவே உங்களுக்கு 40-50 கிலோமீட்டர் வருமா? இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மொத்த ஐலாண்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு போட் எடுத்து இந்த மொத்த ஐலாண்டு சுற்றி வந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லைனா 1.5 நாள் ஆகுமாங்க ஃபுல்லாக வரத்துக்கு. ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் பீச்சஸ் இந்த பக்கம் இருக்குது உங்களுக்கு. அதாவது நம்ம இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில். பட் அங்கே போகிறதுக்கான பர்மிட்டோ இல்லைனா ஒரு ஆக்சஸோ நம்மளுக்கு கிடையாது. இங்கே லோக்கல் மக்கள் மட்டும் போட் எடுத்துகிட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ணுவாங்களாம். பட் சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு சம்டைம்ஸ் பர்மிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஃபுல்லாக மலைப்பகுதிகளாக எக்கச்சக்கமாக பயங்கரமாக இருக்குல்ல. நம்ம இன்றைக்கி போக போகிறது இங்கே காட்டுக்குள்ளே ஆஃப் ரோடிங் பண்ணி போய் லிட்டில் அந்தமானோட இந்த லைட் ஹவுஸ் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குமா. இல்லை லோ டைட் டைமில் கடலில் ஓட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் இங்கே மேலே ஒரு செம்மையான வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோமா. இதுதான் கிஷன் நாலா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி டே எப்படி நம்மளுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அட்வென்ச்சர் பேக்கடாக இருக்குங்க. தெரிஞ்ச இடத்தோடு தெரியாத இடம்ன்றது அவ்வளோ இருக்குது இந்த ஐலாண்டுக்குள்ளே. செம்ம ஆஃப் ரோடிங்கில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு எல்லாம் கிளம்பிட்டோங்க. மொத்தமாக 4 பைக்கு 7 பேர். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். இப்போ ஜேர்னி மட்டுமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 3/4 மணி நேரம் to 1 hour ஆகும் பைக்கில். அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் பண்ணி ரொம்ப நேரம் போகணுமா. எக்ஸைட்டிங்காக இருக்கும். வாங்க 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 வாங்க. இது வரைக்கும் வந்த ரோடு செம்மையாக இருந்ததுங்க. அப்படியே ஸ்மூத்தாக இருந்தது. ஆனால் மிஞ்சி போனால் என்ன ஒன்று ஒரு 10-15 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் ரோடே இருக்காது. நான் மேப்பில் காலைல காட்டிருமல, ரோடெலாம் முடிஞ்சிச்சு. ஸோ இதோட நம்ம தமிழ்நாளுக்கு நிறைய வாழ்கிற இடம் முடியுதுங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பெங்காலி ஏரியா ஆரம்பிச்சிடும். அங்கேயும் வைப்பாக தான் இருக்கும். பட் அண்ணாச்சி கடை ஸ்பெஷல் தானே. லிட்டில் அந்தமானில் இருக்க அண்ணாச்சி கடை. வாங்க ஜிபேயில் பே பண்ணுங்கள், ஜாலியாக பொருளை வாங்கிட்டு போங்க. பேர் தான் என்னன்னு தெரில. அண்ணாச்சி கடையிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடுறோங்க. ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு இது வரைக்கும் இருக்கோ. நம்ம மலை மேலே தான் சூப்பராக போயிட்டுருக்க போகிறோம். இந்த சைடில் நீங்கள் பார்க்குறதா பாமாயில் ட்ரீஸ். நம்ம மலேசியாவில் ஃபேமஸாக இருக்கும்ல பாமாயில். அதெல்லாம் இங்கே பிளான்டேஷன் பண்ணாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனையாகி யார் மெயின்டைன் பண்ணுறது இல்லாமல் இப்போதைக்கு இது யாருமே சொந்தம் கொண்டாடாமல் தான் இருக்கான். ஸோ கூடிய சீக்கிரம் இதோட கான்ட்ராக்டர் எடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணால் இந்த லிட்டில் அந்தமானுக்கு எக்கச்சக்க ரெவன்யூ இந்த பாம்லேருந்து வருங்க. இங்கே டால்டா மரம் வேறு இருக்கா அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு கிராண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பெரிய கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கெலாம் ஒரு நல்ல வீடியோ காலம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். செம்ம ரெவன்யூ வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல நமக்கு. பைக் அங்கே பார்க் பண்ணிட்டு நம்மளோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த பாதையில் கூட நம்மளால் பைக் எடுத்துகிட்டு போக முடியும் தான் போல இருக்குது. பட் நிறைய இடத்துல தண்ணி இருக்கிறதுனால ஸ்டக் ஆகிடுமா ஆயில். ஸோ ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு வண்டி அங்கேயே நிப்பாட்டியாச்சு. போகிற வழி ஃபுல்லாக பாருங்களேன், அந்த பாம் தான் போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது ஒரு பாம் ஐலாண்டாகவே மாற்றலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது.
என்ன மிஸ் ஆச்சுன்னு தான் தெரியல. துபாயில் இருக்கிறது பாம் ஐலாண்ட், நம்ம ஊர்லேயும் ஒரு பாம் ஐலாண்ட் இருக்குப்பா. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து கிருஷ்ண நல்லா வாட்டர் ஃபால்ஸ். மொத்தம் 4 கிருஷ்ண நாலா வாட்டர் ஃபால்ஸ். ஓகேவா? இங்கே மொத்தம் வந்து 2-3 டெக்கும் இருக்காங்க. அந்த 3ஆவது டெக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா. ஏன்னா அங்கே வந்து பாதை சுத்தமாக இல்லை. ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காடெல்லாம் வெட்டி தான் போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாம்பு அது மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால அங்கே போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நம்ம வந்து டெக் 1ஓ 2ஓ போக போகிறோம் போல இருக்குது. அதுவே பாருங்கள் எப்படி இருக்குது ரோட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு டால்டா மரமா இல்லை பாமா? இதெல்லாம் டால்டா. 2 வேற வேறையா? டால்டாவும் பாமும் ஏக்கிய? ஓ சூப்பர். ஆனால் இது எப்போ தான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க திரும்ப? மெஷினரிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு அது வந்து இன்ஸ்டால் அதுக்கப்புறம் தான் ரெடி ஆகும். நான் ஏதோ கொஞ்சோண்டு பண்ணி வச்சிருப்பாங்கன்னு. அதான் இல்லை, நான் ஏதோ கொஞ்சோண்டு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஐலாண்டோட பாதிக்கு இது இருக்கு போல இருக்கே பாம்பு. இது மட்டும் ஒழுங்காக செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். லிட்டில் அந்த மழை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கிராஃப் வேறு மாதிரி போயிடும். ரோட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே அப்படியே காட்டு பகுதி ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே கால் அவ்வளோ உள்ளே போகுதுங்க. நம்ம ஊர்லலாம் இருக்கும்ல அந்த டிசம்பர் மாதம் அப்புறம் ஜனவரி வாக்கில் மழை பெய்யல, அந்த மாதிரி தான் இங்கேயும். இது ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால எப்போ வேணாலும் மழை கொட்டுமா. ஸோ அதனால் இங்கே வந்து ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் போகணும். லோக்கல் ஹெல்ப் இல்லாமல் இங்கெல்லாம் வராதிங்க அப்படின்றாங்க. ஏன்னா கொஞ்சம் பாதை மாறி போனாலும் அவ்வளோதான், காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போகிறது. ஹெல்ப்லாம் எதுவும் கிடைக்காது. காட்டுக்குள்ளே சிக்னல்லாம் உங்களுக்கு பெருசாக எதுவும் வராதுங்க. பட் வெளியில் ஐலாண்டில் ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல், பிஎஸ்என்எல் எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அது நீங்கள் வந்து இங்கே பயமே இல்லாமல் வரலாம். நெட்வொர்க் இஷ்யூலாம் ஒன்றும் இல்லை, பட் காட்டுக்குள்ளே எதுவும் கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. உங்கள் ஹோட்டல்லையோ இல்லை யார்ட்டையோ நீங்கள் ஹெல்ப் கேட்டு இதெல்லாம் வந்து சேர்ந்துக்கலாம். நீங்கள் எப்போ நம்மளோட அந்த டூப்ளிகேட் கிராக்ஸ் வேறு பயங்கரமாக ஒழுக்குது. ஆஃப்டர் ஒரு 15 minutes ஆஃப் ஷார்ட் ட்ரெக் வந்து சேர்ந்தாச்சுங்க ஸ்டேஜ் 1 வாட்டர் ஃபால்ஸுக்கு. இங்கே நீங்கள் ஆனந்தமாக எவ்வளோ நேரம் வேணால் குளிக்கலாம் போல இருக்குது. செமையாக இருக்குல்ல. இது ஒரு ஹிடன் ஜெம், அவ்வளோதான். எவ்வளோ நேச்சுரலிஸ்டிக்காக பக்காவாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பயங்கர ஆழமாக இருக்குமா. ஸோ இறங்கிறதுனா பார்த்து இறங்குங்க அப்படின்றாங்க. மேலேருந்து பார்க்கணும் ஆழம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஒருத்தர் இறங்கி காட்டுவாங்க. லோக்கல் இங்கெங்கெல்லாம் போங்க அப்படின்னு சொன்ன அப்புறம் நம்மளை போய் குளிக்க சொல்கிறாங்க. அந்த இடம் தான் செம ஸ்பாட்டாக இருக்குது. என்னங்க உள்ளே குதிச்சிடுவோமா? இன்னைக்கு குஜாலோ குஜிலிமா தான் நமக்கு. அவ்வளோ ஆழமாக இருக்குது, ஜம்பிங் பண்ணுற அளவுக்கு. இங்கே நல்லா ஆழம் இருக்கா? ஆ ஓ செம. குதிங்க குதிங்க சீக்கிரம். இதோ வரேன் அடுத்தது. எப்போ ரைட்டு கமான், உங்களுக்காக தான் வெயிட்டிங். எல்லாரும் தண்ணி ஜில்லுன்னு இருக்குன்னு இதுவாக இருக்காங்க. ஓடு, அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. சரியான ஸ்பாட்டுங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா எல்லா வீக்கெண்டும் வந்துடலாம் இங்கே. ஸோ ஃபால்ஸ் கிட்டே போய் பார்ப்போம். எனக்கு நல்லா இருக்குது, பக்கா காட்டில் இருக்கா. திடீர்னு உள்ளே பாம்புக்கு போய் தான் வந்துருச்சுன்னா ஏன் 2 பேர் ஜம்ப் பண்ண போகிறாங்களா அப்படியே பார்ப்போம். கமான் ஜம்ப் ப்ரோ, வழுக்க போகுது. அப்பா இல்லை இல்லை பரவாயில்ல. காட்டில் பாம்பெல்லாம் இருக்கா? இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை. ஓ சூப்பரே. ஆமாம் சரி, நம்ம தைரியமாக குளிக்கலாம் போல இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் போனால் தான் முதல்ல பிரச்சனை வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் பார்க்குறதுக்கு. ஸ்டெப் 2க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய வாட்டர் ஃபால்ஸ் ஹைக் பண்ணி போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே செம்மையாக தண்ணி வருது. லைட்டாக அப்படியே கை விட்டு போ. நேரம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குப்பா. இதெல்லாம் தேடி போகணும். இங்கே இருக்க பாறையே பாருங்களேன் எவ்வளோ அழகாக கட்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சுரலாகவே ஒரு நல்ல கிரிப்பு தர மாதிரி இருக்குப்பா. டேஸ்ட்லாம் ஆரம்பிக்கல நீங்கள் வேணாம். வழுக்கவே இல்லைங்க, எனக்கு அதுதான் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு. ஏறலாம் வாங்க. எப்படி காலை வைக்கிறது?
பிடிச்சிக்க மட்டும் ஏதாவது லைட்டாக கயிறு மாதிரி இருந்தால் ஒன்றும் பெட்டராக இருக்கும். ஆமாட்டா அவனை காட்டுக்குள்ளே இதையும் கொடுப்பாங்க ஒன்றும் கொடுப்பாங்க யோசிக்கிறீங்களா? மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு அட்டகாசமாக ஒரு ஸ்பாட் வருதுங்க. அப்படியே இதில் போனோம். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக நான் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க காட்டு பாதை. இதான் அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நீங்கள் மரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. செலந்தி எல்லாமே இருக்குது. மேபி இதுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரெக்கிங் ரூட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் ஈஸியாக நீங்கள் போகலாம். இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டு பாதை மாதிரி தான். வழுக்காதுன்ற நம்பிக்கையில் அப்படியே கிராஸ் பண்ணலாம். வாங்க, வழுக்கலாம். நேச்சர் அட் இட்ஸ் தி பெஸ்ட்டு. ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், நீங்கள் எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாத்தையும் நீங்களே தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க, ஓகேவா? நம்ம கேங்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க, இருந்ததையும் எடுத்துட்டாங்க பாருங்கள். திஸ் இஸ் த ஸ்மால் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தேங்க்ஸ் வி கேன் கிவ் டு தி நேச்சர். அவ்வளோமா? ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சப்பறம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, முடியெல்லாம் அப்படியே செட் பண்ணிக்கிட்டு பங்கமாகிடுச்சுப்பா லுக்கு. சரி, இந்த டால்டா மரத்தை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, முன்னாடி இங்கே மிகப்பெரிய ஃபேக்ட்ரி இருந்ததாங்க இந்த டால்டா ப்ரொடக்ஷனுக்காகவே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அந்த ஃபேக்ட்ரியை மொத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். இங்கே அந்த ப்ரொடக்ஷன் லைன்லேருந்து அந்த மிஷினில் எப்படி டால்டா உருவாகலேருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியுமா. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த பாமாயில் ப்ரொடக்ஷனே அவங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணணுங்க. நிறைய பேர் பாமாயில் கெடுதலுன்றாங்க, அந்த லாஜிக் தான் என்னன்னே தெரியல. உண்மையிலே பாமாயில் கெடுதல் தானா? ஏன்னா இதுவும் நேச்சுரலாக தான் ரெடி ஆகுது மரத்துலேருந்து. சன்ஃப்ளவர் ஆயிலும் உங்களுக்கு நேச்சுரல், எல்லாம் ஒன்று தான். பட் இதை மட்டும் ஏன் இவ்வளோ கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. இந்த மேலே கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, குடுவையா, அதுதான் வந்து ஃப்ரூட்டு. அது வந்து மஞ்சள் கலரில் மாறுமா, அதுக்கப்புறம் அதை காய வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஏக்கராக மரம் மட்டும்தான் இங்கே கிடக்கு நமக்கு. இந்த தீவில் நீங்கள் எக்கச்சக்கமாக மாடு பார்ப்பீங்க. அதை பார்த்துட்டு உடனே நீங்கள் பால்லாம் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க, அதான் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க மக்கள் தொகைக்கும் மாடுக்கும் மேட்சே பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன தராங்கன்னா, வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு மாட்டுப்பால் கண்டிப்பாக தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டு தேவைக்கு, இப்போ நைட்டு போனால் அவங்களுக்கு காப்பி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மாட்டுப்பால் போட்டு குடிக்கிறாங்களாம். இப்போ நீங்கள் கடைக்கு எதாவது போய் விசாரிச்சிங்கன்னா அங்கே பால் பவுடர் மட்டும்தான் கிடைக்கும், உங்களுக்கு மாட்டுப்பால் கிடைக்காது. ஸோ நீங்கள் கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹோட்டல்லையோ இல்லை இதுலையோ வந்து முன்னாடியே சொல்லி வச்சுருங்க, எனக்கு வந்து பால் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ தான் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஐலாண்ட் வாழ்க்கையில் எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாலுன்றது ரொம்ப ரொம்ப டவுட்டு. இங்கே எல்லாம் வந்து இந்த மாடு வளர்க்குறதுல நம்ம ஆளுங்கத்தான், தமிழ் ஆளுங்க தான் வளர்க்குறாங்களே. ஸோ அவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண சொன்னாங்க. மாட்டை பார்த்துட்டு மாட்டுப்பால் கேட்டிங்கன்னா முன்னாடியே புக் பண்ணி வச்சா மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இங்கே பாலுக்கெலாம். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் இங்கே அது ஒரு லக்ஸரி பொருள். பால் டைரெக்டாகன்றது பேக்கெட்டாக இவங்க வந்து பால் பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டெய்லியும். பெட்ரோல் லிட்டர் வெறும் 82 ரூபான்னு இருந்தால் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம ஜாலியாக போட்டிங்கன்னா ஐலாண்ட் சுற்றி வரலாம் நம்ம. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ தாங்க பக்கத்தில் ஒரு ஒயிட் சாண்ட் பீச்சுக்கு போனால் செம்மையாக காற்றடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு ஃபுல் டைட் இருக்கும்போது, அதாவது ஹை டைட்லேயே உங்களுக்கு இடத்த காட்டிலான்னு சொல்லிட்டு போனேன் நான். நம்ம இப்போ லோ டைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் நம்மளால் இதுக்கு போக முடியும், லைட் ஹவுஸ்க்கு. இந்த சைடாக ஃபுல்லாக ரோடு எண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்குள்ளே இறங்கி போகிறோம். ஆஃப் ரோடிங்கில் போகலாமா, பட் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நம்ம கடலூரில் லோ டைட்டில் போகிறோம். ஸோ இட்ஸ் கோன் டு பி எக்ஸாட்டிக்கு. லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புனோன்னா அடுத்து ஒரு 2 மணி நேரம் ஃபுல் அட்வென்ச்சர் தான். நீங்கள் எத்தனை பேர் இந்த விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியலங்க. நம்மளாம் தெரிஞ்ச மாதிரி இது ரொம்ப சின்ன தீவு தான். பெருசாக நான் வந்ததுலேருந்து போலீஸை கூட பார்க்கல. ஆனாலும் இங்கே எல்லா மக்களும் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. தலைக்கு ஹெல்மெட் போட்டு மட்டும்தான் ஓட்டுறாங்க. இதே அவங்க நார்மலாக நினச்சிருந்தா என்னப்பா இத்தினோண்டு தீவில் யார் கேட்க போகிறா, நம்ம போடாமல் இருக்கலான்னு கூட இருக்கலாம்ல. பட் ஒருத்தர் கூட போடாமல் இல்லைங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் நின்று வர எத்தனை வண்டி பார்த்தீங்கனாலும் தெரியும், மினிமம் ஒரு ஹெல்மெட் இருக்கும். நிறைய பேர் 2 ஹெல்மெட் கூட போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், வெள்ளக்காரங்க வந்தால் கூட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கப்பா. ஸோ அந்தமான் ஒரு வெளிநாட்டு லெவலுக்கு இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த விதமான டவுட்டுமே இல்லைங்க. ரூல்ஸாக மதித்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நேற்று சாப்பிட்டேன் சிவா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி ரொம்ப அர்லியாக வர வந்துட்டோம். ரெடியாக இருக்குமா?
மணி 12 தான் ஆகுது. இந்த ஊரோட அவ்வளோ கஷ்டத்தையும் அடக்கி வச்சுட்டு இருக்க இடம் தாங்க இது. இந்த இடத்துக்கு பேர் வந்து சுனாமி ஜெட்டி அப்படின்றாங்க. அந்த பேர்லேருந்தே உங்களுக்கே விஷயம் புரிஞ்சிருக்கும். எஸ், அந்த காலத்தில் இதுதான் வந்து மெயினான ஜெட்டியாக இருந்திருக்கு இந்த மொத்த லிட்டில் அந்தமான் ஏரியாவுக்கும். இதுதான் வந்து டிக்கெட்டிங் ஆஃபீஸ் மற்றும் மக்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடமா இருந்துச்சா. இங்கே வந்து ஃபயர் ஸ்டேஷன் அதெல்லாம் இருந்து தான். ஸோ நேராக நம்ம வந்து உள்ள ஜெட்டிக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஆழிப்பேரர்களோட ஃபோர்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஜெட்டியே பேத்து அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது அப்படியே நேத்தி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிருச்சு எனக்கு. ஸோ உள்ளே போயிட்டு உங்களுக்கு அதை அப்படியே காட்டுறேன் நான். இடம் செம பயங்கரமாக இருந்தது. இந்த பில்டிங்க்கும் உயரமாக போச்சான் அலைகள்லாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு எல்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். அடித்து நவுத்திருச்சு சுனாமி அன்றைக்கி எல்லாத்தையும் இங்கே. உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா அந்த காலத்தில் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உள்ளே வந்து இப்போது ஒரு சின்ன ரெஸ்ட் ஏரியா அது மாதிரி மீன் பிடிக்கிற இடமா மாறி கிடக்கு. லோ டைட்டில் ஏரியாவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கடல் கரை. இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க, காற்று செம்ம கம்மியாக இருக்குது. நேற்று நான் வரும்போதெல்லாம் அப்படியே பிடிச்சி தள்ளுற மாதிரி இருந்தது காற்று. பட் இப்போ பரவாயில்லப்பா. ஸோ நான் சொன்ன இடம்ன்றது இதுதான். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது ஃபுல் ஷேப்பில் செட்டி இருந்ததாங்க. அந்த எண்டு வரைக்கும் உள்ளார வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ அடித்த அந்த சுனாமி அலையில் இந்த மொத்த ஜெட்டியும் பேத்துக்கிட்டு அப்படியே மேலே போயிருச்சான். ஜஸ்ட் இமேஜின் அது எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரூயின்ஸு. இங்கே லோக்கல்ஸில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த லைட் ஹவுஸ் தான் லொக்கேஷன் வந்து தாறுமாறாக இருக்குங்க. ஸோ இதுக்கு போகணுன்னா இந்த மாதிரி காட்டு பாதையில் நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 12 கிலோமீட்டர் என்ன போகணும் போல் இருக்குது. நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா இவங்க கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஒரு 4x4 ஜீப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் அதில் அழகாக போய்க்கலாம், உங்கள் ஹோட்டலே நீங்கள் விசாரிச்சுக்கலாம். பட் நம்ம லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுனால அட்வென்ச்சருக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ லோ டைட் டயத்தில் நம்ம வந்து கடலூரில் ஓட்டு போய்ட்டோன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகலாம். ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ரைல் வந்து ஒன்று கொஞ்சம் தூரம் போனோடனே ஒன்றும் ரொம்ப மோசமாகிடுமா பாதை. வண்டியில் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி மண் அதிகமாகிடுமா. ஸோ லோ டைட்லேயே போய்ட்டு லோ டைட்லேயே வந்துட்டோன்னா கம்ஃபர்டபுளாக வந்துடலாம். கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா திரும்ப அந்த காட்டு பாதையில் தான் வந்தாகணும். நம்ம பார்க்கலாம் எப்படி ஜேர்னி போகுதுன்னு சொல்லிட்டு. பட் சரியான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து நிக்கோபாரியோட செட்டில்மெண்ட்ஸும் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா போய் பார்ப்போம். இல்லைனா வந்து எதிர்க்கே நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க நிக்கோபாரி ட்ரைப்ஸு. அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண மட்டும் ட்ரை பண்ணலாம். வீடியோவில் கேப்சர் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து ரூல்ஸ் கிடையாது. ஓகே, நீங்களும் வந்தால் அவங்கள ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்க. ஏன் எதுக்குலாம் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பட் சொல்கிறாங்க, நம்ம கேட்டுப்போம், அவ்வளோதான். ஓகேவா? இதை வராது பாருங்கள், இவர் கூட நிக்கோபாரி தான். ஆஃப் பண்ணிடுறேன். பின்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தான் நிக்கோபாரி ட்ரைப்ஸ். ரொம்ப அழகாக நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, சிரிச்ச முகமாக இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஹிந்தி தெரியுது. ஸோ நிக்கோபாரில் இருக்கிறவங்களுக்கும் ஹிந்தி நல்லாவே தெரியும். பட் அவங்களுக்கு ஒரு லோக்கல் பாஷை இருக்குது. நம்ம இந்த இந்தோனேஷியாலாம் போனால் மக்கள் எப்படி இருப்பாங்க, மக்கள் எப்படி பேசுவாங்க, அதே மாதிரி தாங்க இவங்களும் இருக்காங்க. அவங்க பேசுகிற மொழி அந்த காட்டுவாசி மொழி மாதிரி நம்மளுக்கு எதுவும் புரிய போகிறதில்ல. பட் ஹிந்தி எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அவங்க கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நேரம். அருமையாக இருந்துச்சு தெரியுமா. எனக்கு என்ன தெரியல, ஏதோ ஒரு புது வகையான ஃபீல் வருது உள்ளேருந்து. அப்படியே இந்தோனேஷியன்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்காங்க ஆளுங்க. பட் நம்ம ஊர் வருஷன் அவ்வளோதான். ஸோ நார்த் ஈஸ்ட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் வருதோ அதே மாதிரி இந்த நிக்கோபாரிஸ் பார்த்தாலும் வருது. சூப்பர். முடிஞ்சால் ஈவினிங் அவங்களோட இடத்துக்கே போய் பார்ப்போம். நம்ம எந்த ரூல்ஸையும் மீறலை. ஜஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு மனிதன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், அவ்வளோதான். கண்ணா இதுக்கப்புறம் தான் ஆட்டமே அப்படின்ற மாதிரி காட்டுப்பாதையை விட்டுட்டு கடலுக்கு வரோங்க. எப்படி ஓட்ட போகிறேன்னே தெரில. கேமரா வேறு கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் திமுறா. அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வழி கூட தெரியாது. இருங்க, நான் முதல்ல மாட்டிச்சு. அவங்க நல்லா போயிடுவாங்க, நம்ம எப்படி போகிறது? அங்கிட்டு எடுத்துகிட்டு விட்டு நாங்கள் சல்லுன்னு போயிடலாம். எவ்வளோ தூரம் கடல் உள்ள போயிருக்கு பாருங்கள் லோ டைட்டில். தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? அங்கே வரைக்கும் போயிட்டாங்க எல்லோரும். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் தண்ணி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் வந்தாகணும். நான் 1 நேரம் ஓட்டுறேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன்.
ஏனுங்க கடவுளில் ஓட்டுறது நம்ம நினச்ச மாதிரி கஷ்டமெல்லாம் இல்லைங்க, ஈஸியாக இருக்குது. அந்த பக்கம் தான் மண் லூஸாக இருக்குது, இங்கே கடல் தண்ணி இருந்ததுனால மண் டைட்டாக இருக்குதா, ஸோ அப்படியே சல்லுன்னு ஓட்டிகிட்டு போகிறோம். பாருங்க கேங்க, போடு போடு. ஐயோ கல்லுக்கெல்லாம் நிறைய இருக்குது. இவங்கெல்லாம் வந்து சிப்பி முத்து அதெல்லாம் எடுக்கிறவங்க போல இருக்குது. நம்ம அந்த மலைக்கு பின்பக்கம் தான் போனோம், சட்டுப்பட்டுன்னு போய் சேருவோம் தண்ணி ஏறுறதுக்குள்ளார. இவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, லோக்கல்ஸ் எல்லாருக்கும் இதான் ரூட்டு. ஏன்னா காட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ டைம் ஆகும், கடல் வழியாக போனீங்கன்னா சல்லுன்னு போயிடலாம். போக போக லொக்கேஷன்ன்றது பயங்கர அல்டிமேட்டாக மாறிட்டு இருக்குங்க. இன்னும் ஸ்கிட் ஆகுது. திமுறா போவாதா ஜெய், பார்த்து ஓட்டு. கான்ஃபிடென்ஸில் ரொம்ப ஓரம் போயிட்டேன் போல இருக்கு. ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் ரெண்ட்டு வந்து பைக் எடுத்திங்கன்னா இந்த பக்கம்லாம் வாங்க, ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வரது அட்வைசபிள் இல்லை. அது அவ்வளோ நல்லாலாம் போகாது ஸ்கூட்டி இந்த இதில், சரியா? கொஞ்சம் ஒரு நல்ல பைக்காக எடுத்துகிட்டு அழகாக வந்துடலாம். ஓகே, நல்லா ஸ்கிட்டாவது போகிறோம். முன்னாடி போன வண்டி கூட எப்படி மாறுது பாருங்கள். பார்த்து புதுசாக ஓட்டணும் டே, பட் தரமாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நம்ம காட்டுக்குள்ளே போனால் 40 நிமிஷம் போகிற பாதையே இப்போ வெறும் 15 நிமிஷத்தில் நம்ம கவர் பண்ணிவிடுவோம் கடல் வெளியே போனீங்கன்னா. இது நம்ம ரிட்டர்ன் வரதுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் கடல். பார்ப்போம். கடைசி புயலில் மரம்லாம் விழுந்து கிடக்குங்க, அதெல்லாம் கடந்து தான் போகணும் நீங்கள். ஸோ இப்போ இந்த போயிட்டுருக்க எந்த பாதையுமே கொஞ்சம் நேரத்தில் இருக்கவே இருக்காதுங்க, இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துடும். உள்ள இது கூட வழி இல்லை பாருங்கள். எப்படி இந்த லைட் ஹவுஸ் இங்கே கட்டியிருப்பாங்கன்னு தெரியல, வழியே இல்லாமல் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் மக்களே. உள்ளே இப்போ காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போல இருக்குது. ஏனுங்க ஏற்கனவே ரொம்ப நேரமாக வண்டி விட்டு வந்துட்டோம். நான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா ஒன்றும் முடியலையா. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? இன்னும் போகணுமா? ஐயோ, இது ரொம்ப பெரிய ஐலாண்டு போல இருக்கு. பல கிலோமீட்டர் ஓட்டியும் இது முடியாது போல இருக்குங்க. சரி கிளப்போம் வாங்க. இங்கே அட்வென்ச்சரை தட்டுறோம், தூக்குறோம், தாக்குறோம், அவ்வளோதான். லிட்டில் அந்தமானு. ஸோ மேலே தூக்குறா கொடன்னு நாய்ஸ் தான் கேட்கும் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ கடல் உள்ளார நடந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி டீம் ஒரு மீன் பிடிக்காமல் போக மாட்டோம், அப்படிதான். லோ டைடின் மகிமைகள் இதுதான். எப்படி இருக்கு பாருங்க கடல். அலை என்ன தான் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப வாட்டர் ஷேக் ஆகுதுங்க, காற்று அதிகமாக இருக்கனால. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த விதமான மீனுமே மாட்டலை. நம்மளும் லைட்டர்ஸ் நோக்கி கிளம்பிட்டோம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, நம்ம நடந்து போன பாதையில் ஏகப்பட்ட பாறையாக இருந்துன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து டெட் கோரல்ஸ் அப்படின்னு வாங்க. அந்த பவளப்பாறைகள் அப்படி சொல்லிட்டு கலர் கலராக மீன்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சமாச்சாரம் தான் இது. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கோரல்ஸ்லாம் செத்துரும். அப்போ வந்து அது கண்ணங்கரேன்னு மாறிடும். நான் படித்தது கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கோரல்ஸ்லாம் தான் உங்களுக்கு மேலே 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 மலையாக சேர்ந்து இந்த மாதிரி ஐலாண்டு உருவாக்குது. அந்த கோரல்ஸ்லாம் இடிச்சு தான் இந்த மாதிரி ஒயிட் சாண்ட் பீச்சஸ் உருவாக்குது. அப்படி ஸோ இதோட ஒரு ஐலாண்டோட பேஸுமே கோரல்ஸ் தான். பல மில்லியன் வருஷங்காலம் சேர்ந்து தான் ஒரு ஐலாண்டு உருவாக்குது அப்படின்வாங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன் தப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம பாலியில் இருந்தோங்க, இப்போ அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி மடகாஸ்கர் வந்தாச்சு. என்னடா சொல்கிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி இருக்க அந்த மரத்தெல்லாம் பாருங்களேன். மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்காவில் ஒரு தீவு இருக்குங்க, அங்கே இந்த மாதிரி தான் லிட்ரலாக இருக்கும். மேபி உங்களுக்கு கிட்ட வேறு ஏதாவது ட்ரீ இருந்தால் காட்டுறேன். வெறித்தனமான லேண்ட்ஸ்கேப்பு. இதுதான் வந்து பீச் இருக்கிற லாஸ்ட்டு பகுதி. இதுக்கு மேலே வந்து ராக் ஆரம்பிச்சிருமா. ஐலாண்டோட கிட்டத்தட்ட வந்து இல்லை ஒரு 40% கூட நம்ம வரலாங்க. ஒன்றும் 60% இருக்குது. இந்த 40% வரத்துக்குள்ளேயே முக்கிருச்சுடா எப்பா. முன்னாடியாச்சும் கொஞ்சம் ஈஸியாக இருந்து வரதுக்கு, இந்த இடம் வந்து ரொம்ப உள்ளே போகுதா, அப்படியே கை கால் முதுகுலாம் வலிக்குது இந்த வண்டி ஓட்டு வந்தது. ஸோ இது உள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. வாங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். அப்பா இவங்களுக்கு ஒரு கோடி நன்றி. லோக்கல் இவங்கெல்லாம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். பட் நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன்ல, எங்கெங்கேயோ போடுற குப்பை இவ்வளோ அழகான தீவில் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல வந்து கரை ஒதுங்குது பாருங்கள். இதெல்லாம் மோஸ்ட்லி மியான்மர், சைனா, தாய்லாண்டோட குப்பைகள். ஸோ நீங்களாம் வந்து கடல்லையோ ஆற்றுலையோ
ஒரு குப்பையை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி 10,000 தடவை யோசிங்க. ஏதோ ஒரு அழகான தீவு இதனால் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வேற விட்டு நம்மளை விட்டு போயிட்டாங்களே. கோபாலு ஐயா, கோபாலு வந்துட்டோம். ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ளே நாங்கள் எதுக்கடா போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. 2004 சுனாமியோட ஒரு மிகப்பெரிய கோர தாண்டவம் இதுதான். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஓங்கீஸ் அப்படின்ற ஒரு பழங்குடி மக்களோட கிராமத்துக்குள்ளே. ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த தீவோட இக்கரையில் தான் அவங்க அந்த காலத்துலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பல 100 வருஷங்களாக. ஆனால் இந்த சுனாமி அவங்களோட ஒட்டுமொத்த அடையாளத்தையும் செதைச்சிருச்சுங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க இடத்துல அவங்க வீடு, அதாவது அவங்க ஸ்டைலில் காட்டு வீடு கட்டி சந்தோஷமாக இருந்த இடம் இது. ஸோ அதை தேடி தான் போயிட்டுருக்கோங்க. முன்னாடி வந்து பார்த்துருக்காங்களா இங்கே, ஏதோ வழி கண்டுபிடிச்சி போந்தா போகலாம். எந்த பக்கம் தெரிஞ்சுதா? இந்த பக்கம், அந்த சைடா? இதோ அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே தெரியுது அதுவா? இப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் காட்டில் அந்த காலத்தில். ரா எக்ஸ்பீரியன்ஸு. இந்தியாவில் இந்த மாதிரிலாம் நீங்கள் வேறு எங்கேயா பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அம்மாடி, நம்மளை முன்னாடி போகவும் சொல்லிட்டு இங்கே விஷப்பாம்பு இருக்கணும் பயமுத்துறாங்க. எப்படி அப்புறம் தெரியுமா போகிறது? கொஞ்சம் டெரர் தான்ப்பா இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து போகிறதுனா. ஸோ ஃபைனலாக ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிட்டோங்க நம்ம. இப்போ இந்த கிராமமே அழிஞ்சு போயிட்டதுனால இங்கே இருந்த மிச்சவங்களுக்கு மட்டும் ஊருக்குள்ளார சுனாமி குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்காங்களாம். இப்போ நம்ம ஊர்லாம் கூட செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஸோ 2004க்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய கிராமமே இருந்திருக்கு. எப்படி அவங்க வந்து போயிருப்பாங்கன்னு தான் தெரில. கேட்டு தெரிஞ்சுப்பா வேணா. சோப்பா செம்ம ஹாண்டடாக இருக்குது ஏரியாவே. பார்த்து போனோம். பல வருஷங்களாக எங்கள் மனுஷங்களே வரல போல இருக்கு. பெருமானே, இது நவுறுது. இது வருங்க, எப்படி இருக்கு பாருங்க வீட்டு. ஓ மை குட்னஸ். ஏதோ நவுற சவுண்டு கேட்குது. ஓனா அது இதுன்னு போயிட்டு இருக்கு இங்கிட்ட அங்கிட்டுன்னு. ஓ வேற ஐலாண்டேவா? ஐலாண்ட் இல்லை, அட்பர் வந்து கனெக்ட் தான். நடந்து போகலாம், சீல கூட போகலாம், போட் பை போட். நடந்து எப்படி? நடந்து சீசோரில். ஓகே ஓகே, நடந்து போகலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து போட் பை போட் டொங்கியில் போகணும். பட் அது வேற தீவு, பக்கத்து தீவு. அப்படி கிடையாது, இது ஹட்பையோட தான் கனெக்டடு. ஓகே, ஃபாரஸ்ட் ரோடு கூட இருக்குது. அதில் வந்து அது கஷ்டம் போக முடியாது. ஓ ஓகே ஓகே ஓகே. சீஷோர் ரூட் வந்து நடந்து போகல, சி பக்கத்துலேருந்து. சி பக்கத்துலேருந்து. அந்த பயங்கரமான சுனாமி வரும்போது இவங்கெல்லாம் இங்கே தாங்க இருந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் பெஸ்ட்டு நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ப்ரோ வயசு இருந்திருக்கும்? 20. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 43. ஆமாம், பார்த்தா அப்படி தெரியல, சொல்லணும். 30 ரேஞ்சில் தான் இருக்க மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன நடந்துச்சு அந்த சமயத்தில்? உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது இந்த மாதிரி சுனாமி வந்திருக்குன்னு சொல்லிட்டு? உங்கள் வீட்டுக்கிட்டலாம் தண்ணி வந்துதா? வந்துச்சு, எங்கள் ஊரில் தண்ணி வந்துச்சு. ஆனால் அலர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அலர்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது வந்து தண்ணி வரும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து 100 பீப்புள்ஸ் நியர் அபவுட் வந்து டெத் ஆகிடுச்சு இந்த சீல சுனாமியில். இந்த ஒரு ஐலாண்டில் மட்டும்? இந்த ஐலாண்டில் மட்டும், பாதி இல்லை, இந்த ஹண்ட்பெட் இண்டமானில். அதுக்கப்புறம் வந்து சுனாமியில் வந்து ஜெட்டியில் போட்டுக்கு ஒரு பேசஞ்சர்ஸ் வெஹிக்கல் ஃபேரி ஒரு ஷிப் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நிறைய ஆள் வந்து அந்த தண்ணி பின்னாடி போகும்போது வந்து ரோப் கட் பண்ணிட்டு ஷிப் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரும். ஓ அந்த சுனாமி ஜெட்டியில்? ஆமாம், சுனாமி ஜெட்டியில். சேம் டைம் வந்து ரெஸ்கியூ ஆயிடுச்சு. இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். நிறைய பேர் வந்து எக்கச்சக்க அந்த ஷிப்பில் இருந்து மொத்தமும் போய் சேர்ந்துருப்பாங்க. ஆமாம். ஐயோ, அந்த ஜெட்டியே நொறுங்கி போய் கிடக்கல இப்போ சுனாமி ஜெட்டி. டோட்டலி ப்ரோக்கன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிக்கவர் ஆகி மறுபடியும் ஹெல்ப்லாம் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோஸ்ட் கார்டு நேவி வந்திருக்கு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இங்கே இந்த ஆளுக்கு வந்து போர்ட்லர் கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கு. அங்கே வந்து டெம்பரவரி ஷெல்டர்ஸில் வந்து கேம்பில் வச்சுருக்கங்க வந்து. உங்களுக்கு நீங்களும் போயிட்டீங்க? நான் இங்கே தான் இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே இருந்துச்சு. சம் பீப்புள்ஸ் ஆர் கோயிங் டு போர்ட் பிளேர். ஆமாம், சம ஒரு நைட் மாராக இருந்திருக்கும்ல. அதுக்கப்புறம் லீஃப் எல்லாம் வர்றதுக்கு ஒரு 2-3 months
அதுக்கப்புறம் தான் ரிலீஃப் எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ஜிஓஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்லோலி அது வந்து கவரப் பண்ணிட்டா அப்படி வந்துச்சு. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து நிறையா இது சுனாமி வார்னிங் சிஸ்டம்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இதில் ப்ரோசஸ் எல்லாம் வந்து ஸோ அதில் பெரிய பாடம் கற்றுக்கிடுச்சிங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சுனாமினா பெருசாக தெரியாது. கடைசியாக எப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி வந்திருக்கும் போல இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடல்லையுமே வந்து சுனாமி அலர்ட் பாய் அப்படின்வாங்க, அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களுக்கு வந்து சிக்னல்ன்றது கொடுத்துக்கிட்டே இருக்கும். மெயின்லேண்டுக்கு ஏதாவது ஒரு தப்பான ஒரு சிக்னல் வந்துச்சுன்னா இமீடியட்டாக அலர்ட் பண்ணி எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இப்போ இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து நம்ம பாதுகாத்து வந்திருக்கோம். திரும்ப அந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான சம்பவம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம். வாங்க கிளம்புவோம். அப்பா இங்கே இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரேயரும் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஹிடன் லைட் ஹவுஸ் இது தாங்க. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. உள்ளே ஏதோ ஒரு பிக்னிக் வந்திருக்காங்க போல இருக்குது. இவங்க நார்மல் ஆளுங்க தான், அதனால் பிரச்சனை இல்லை, காட்டலாம். பெங்காலிஸ் தான் பிக்னிக் வந்திருக்காங்க. கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகலாம். இதுக்கு வழி இருக்குது. நான் தான் சொன்னல, நார்மலாக வந்து போகிறதுக்கு உங்களுக்கு ஜீப் எடுத்திங்கன்னா வந்துடலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இது வழியாக வரத்தவில்லை நீங்கள். பட் இது சரியான எக்ஸ்பீரியன்ஸு. ஓட்டி பாருங்கள் வண்டி, அப்போ தெரியும். குஜாலோ குஜிலிமா தான். மேலே போய் வியூ பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டியில் தான் நம்ம பெங்காலிக்கு அங்கே வந்திருப்பாங்க போல இருக்குது. டயர்லாம் செம கண்டிஷனில் இருக்குங்க. திருத்தா நல்லா வலுமூன் இருக்குது, ஒரு மார்க் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் நீங்கள் வர அந்த காட்டுப்பாதை. பயங்கர ரகடாக இருக்கும். ஸ்கூட்டி எடுத்து நீங்கள் இதில் வேணால் மேபி ட்ரை பண்ணலாம். பட் அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு டவரு, அதுக்கப்புறம் சூப்பரான லைட் ஹவுஸ் காம்ப்ளெக்ஸு. அது பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. நான் இவ்வளோ எதிரே பார்க்கல. ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ளே எப்படி ஒரு இது பாருங்கள். டாய்லெட் வசதிலாம் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே தான் ஏறி போய் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு பாருங்கள் லைட் ஹவுஸ். புதுசு போல் இருக்குது. எவ்வளோ பெரிய சோலார் இது வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பின்னாடி ஏதோ ரூமாக இருக்குது, என்னன்னு தெரில. அது ஸோ ஒரு அதை மெயின்டைன் பண்ணுற பையா. நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது, இதுவே இல்லை. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா திறந்து விடுவாங்க நம்மளுக்கு மேலே போய் பார்க்குறதுக்கு. சரியான சூரிய வெளிச்சோண்டா. என்ன ஹைட்டு. மேலேருந்து பார்த்தா என் தீவோட 360 டிகிரி வியூ உங்களுக்கு தான். ஏற ஆரம்பிக்கலாமா? சரியான ஹைட் இருக்கும் போல இருக்குது. கடற்கடை 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 பூச்சிக்கு போய் சேரலாம். நல்லா பெயிண்ட்லாம் அடித்து புதுசாக வச்சுருக்காங்க. டோட்டலாக 9 மாடி போல் இருக்குங்க. யாத்தே கொஞ்சம் இது வேணும் ஏறுறதுக்கு. இதுக்கு எல்லாம் ஸ்லோ ஆகிட்டாங்க. கடற்கடக்கான்னு ஆரம்பித்தோம். உள்ளார செம பழசாக இருக்குது. வெளில தான் நல்லா பெயிண்ட்லாம் அடித்து செம்மையாக வச்சுருக்காங்க. ஸோ ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஏறி போகிறது. வெயிட் பண்ணுங்கள். ஏறி வந்தது பயங்கரமான ஒர்த்துங்க. வெளியே வந்து செமையாக காற்றடிக்குதானா சொல்ல வேண்டியதெல்லாம் இங்கேயே சொல்லி முடிச்சிடுறேன். வெளில போய்ட்டு வியூ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அங்கிட்டு பாருங்கள், கீழே 3 புள்ளி மாதிரி தெரியுதா? அதான் நம்ம வந்த பைக்கு. அங்கேருந்து தான் நம்ம நடந்து வந்திருக்கோம். முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிட்டில் அந்தமானில் சூப்பர் சன்செட் பார்க்கணுன்னா அதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட் இந்த லைட் ஹவுஸ் தாங்க. பட் நீங்கள் முழு சன்செட் ஆன அப்புறம் போனீங்கன்னா சுத்தமாக வெளிச்சம் இருக்காது போகிறதுக்கு. அதனால் நீங்கள் ஜீப்பில் தான் வந்து அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் சன்செட் வரைக்கும் இருக்கலாம். இல்லைனா பார்ஷலாக வியூவை பார்த்துட்டு கிளம்புங்கப்பா. இப்போத்துக்கு வெளில போகலாம் வாங்க. இங்கே சன் ஆல்ரெடி செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதா? ஹைடைட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்கு. இங்கே தண்ணிலாம் உள்ளே வருது. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் இருக்குங்க இந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு. இல்லைனா போக முடியாமல் மாட்டிப்போம் நம்மளும். எப்படியும் வாங்க ஒரு ரவுண்டு போவோம். இதுதான் இந்த மடகாஸ்கர் மரம்னு சொன்னேன் நான். என்ன வியூடா சாமி அப்படின்னு தான் இருக்குது இங்கேருந்து. எவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்களா? ஸோ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்த தீவு இருக்குங்க. பிரம்மாண்டமான காடுகளும் மலைகளும் கொண்டது தான் இந்த தீவு. அங்கெல்லாம் பெரிய பெரிய மலை இருக்கு அந்த சைடு. வாட் a வியூ ப்ரோ. எவன்டா கத்துறது?
சான்ஸே இல்லைங்க மக்களே. பெஸ்ட்டு லெஜண்ட் சரவணான்ற மாதிரி தான் இருக்குது லொக்கேஷனை. மேலே ஏறும்போது கூட விருட்டி நேரிட முடியுதுங்க. ஆனால் கீழே இறங்கும்போது கிரின்னு தலை சுற்றுது. வேகமாக வரை இறங்கி வந்தேன்னா லைட்டாக அடிது. ஸோ லோக்கல் பழம் லிட்டில் அந்தமானில் விளைஞ்சது, செம டேஸ்ட்டாக இருக்குது. ஏண்டா வாழைப்பழம் ஒரே மாதிரி இருக்குன்னு அதே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் லோக்கல் நல்லா சூப்பராக இருக்குங்க. வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இங்கே இருக்க இளநீ, அதுக்கப்புறம் பழம் நல்லாயிருக்கு. புளிச்சுன்னு இல்லாமல் நேச்சுராக விளையாடுறதில்ல. டைம் இஸ் ரன்னிங் மக்களே. அனதர் 30 minutesல நம்ம இதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் ஆகணும். ஆரம்பிக்கலாம் வாங்க. த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நேத்தியே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பூ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய தேங்காய் வியாபாரம் தாங்க இருக்குது. ஸோ ஐலாண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தென்னை மரம் தான் கிடக்கா. இவங்களோட மேஜர் பிஸ்னஸே வந்து தென்னையை உரித்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான். சும்மா கேட்டோம், 2 தமிழண்ணங்க இருந்தாங்க, கொடுத்துட்டாங்கப்பா. பூ உள்ளதாகவே இதை உடச்சி சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிற நிக்கோபாரிஸ் மக்களுக்கு முக்கியமான வேலையே வந்து இந்த தேங்காய் எடுக்கிறது தாங்க. ஸோ தேங்காய் எடுத்து வியாபாரிங்கிட்ட கொடுப்பாங்க. வியாபாரிங்க அதை போய்ட்டு சேல் பண்ணுவாங்க. அவங்களோட மெயினான வருமானம் இந்த ஐலாண்டில் தான் இருக்குது. மிச்ச ஐலாண்ட்ஸில் அவங்களோட வேலைன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஆரம்பிப்போமா? உடச்சி பார்ப்போம் அப்புறமா. நிக்கோபாரி தலைவர் நம்மளுக்காக உடச்சி கொடுக்குறாருங்க. போடு. ஆஹா, बहुत बढ़िया है, एकदम फ्रेश, சூப்பராக இருக்குது. ठीक है छोड़ दो. அப்படியே சாப்பிடுவோம். இதை வெறித்தனமாக இருக்கும் டேஸ்ட். என்ன தங்கமாக பார்த்துக்கிறாங்க லேகா. அப்படியே சாப்பிடுவாங்க. நம்ம 2வதுல பூ இப்போ தாங்க உருவ ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே நம்ம எடுத்துட்டோம். அது இல்லைனா இது வந்து இதுவாக மாதிரி இருக்கும். கோவிலில் உடச்சிருந்தா நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல். ஸோ சாப்பிட்டு பார்ப்போமா? ஃப்ரெஷ்ஷான ஒரு பூ. எப்பா அவங்க ஃபேஸை காட்டாமல் இருக்க என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. நானே பயங்கரமானது. பின்னாடி வந்துட்டாங்களோ? ஐயோ சரி விட்டுருங்க. அதை ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா போர்ட்டே கலகலன்னு இருக்குங்க. 2 கப்பல் அட் டைமில் வந்திருக்கு. இது வந்து போர்ட் பிளேயர்லேருந்து லிட்டில் அந்தமான் வந்து இங்கேருந்து நிக்கோபார் போகிற காளிகாட் கப்பல். இது குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? பின்னாடி நம்ம தலைவி சிந்து. இதில் தான் நம்ம நைட்டு 9 மணிக்கு ரிட்டர்ன் போர்ட் பிளேயர் போக போகிறோம். மதியமே 2 வந்துருச்சு. என்ன அழகியா கடைலாம் போட்டிருக்காங்க. லிட்டரலாக அங்கே பெங்காலி மக்கள் வந்து ஜிலேபிலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, போய் சாப்பிட்டு வருவோம். கூகுள் பே இருக்குமோ தெரில, எல்லாம் போய் பர்ஸ் எடுத்துன்னு இருங்க. இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ, இதை பற்றி தெரியாத இந்தியன்ஸே இருக்க மாட்டாங்க. பட் இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி NIOT இதை பற்றி தெரிஞ்ச எத்தனை இந்தியன்ஸ் இருக்காங்க? ரொம்ப கம்மி. இது சச்ச அண்டர் ரேட்டட் இன்ஸ்டியூஷனுங்க. சைலண்ட்டாக இவங்க அவ்வளோ வேலையை செஞ்சிட்ருக்காங்க. கடலில் நடக்கிற ஒரு மாற்றங்களையும் இவங்க தான் வந்து கண்காணித்து நம்மளுக்கு சொல்லணும். ஒரு வேளை சுனாமிலாம் வந்தால் நடக்கக்கூடாது, பட் வந்தால் இவங்களோட அந்த டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் தான் நம்மளுக்கு வார்னிங் சிக்னல்ஸ் கொடுக்க போகுது. முன்னாடிலாம் ரமணன் சார் நம்மளுக்கு மழை பயங்கரமாக பெய்ய போகுது அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பார்ல, அதுக்கான நிறைய டேட்டா இந்த NIOTலேருந்து தான் போகுது. கடல் வளத்தை எப்படி பெருக்கிறது, மீன்கள்லாம் எப்படி நிறையா வந்து ப்ரீடு பண்ணுறது அப்படின்னு ரிசர்ச் போயிட்டுருக்கு. அண்டர் வாட்டர் சம்மரைன் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து சந்திராயன் பற்றி பேசுகிறோம், பட் சமுத்திராயன் பற்றி ரிசர்ச்லாம் இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஒரு பயங்கரமான அண்டர் ரேட்டட் ஆர்கனைசேஷன். மக்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த NIOT பற்றிங்க. கடல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் இவங்க தான் டீல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கூட அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது சுனாமி டிடெக்ஷனுக்காக. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்கள் NIOT பற்றி. கடல் இவங்களோட ராஜ்யம். பிரியாணி, ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க கடையில். ரசகுல்லா, குலாப் ஜாமுன், அந்த பக்கம் ஃப்ரெஷ் காய்கறிகள். கேன்டீனு போர்ட்டுகா கேன்டீன். ஸோ ஷிப்பு வந்தால் மட்டும் இந்த போர்ட்டுகா கேன்டீன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுமா. சாப்பாடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? என்ன ட்ரை பண்ணிக்கோங்கப்பா. சரி, நம்ம இப்போ நேரம் வந்து ரூமுக்கு போயிட்டு கரெக்டாக 8 மணிக்கு ரிட்டர்ன் வருவோம். 9 மணிக்கு ஷிப் ஏறுறதுக்காக. இதோ வரேன் சிந்து. மணி 8 போகுதுங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் நம்மளுக்கு கப்பல். எங்கள் அண்ணன் வந்து ஈஸி பரோட்டா போட்டுட்ருக்காப்புல. ஸோ தேவி ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவாங்க. சைவ குருமா இருக்கும், நம்ம ஒர்த்தாக இருக்குதுங்க.
பரோட்டா, குருமா, சாம்பார், சட்னி ட்ரை பண்ணலாம். மஸ்ட்டு. அவ்வளோதாங்க மக்களே, கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் போலீஸ் கேஸை கொண்டு ஃபோட்டோ எடுக்கல. ஏன் இப்படி நிற்கிறீங்க? அதுதான். சரி, ஓகே, பாய். கையை கொடுங்க. லிட்டில் அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. கூடிய சீக்கிரம் உங்களை வந்து திரும்ப தொல்லை பண்ணுறேன். ஓகேவா? சென்னை வந்தால் நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, பாய். கண்டிப்பாக. மணி ஆல்மோஸ்ட் 8:50 9 மணிக்கு டிபார்ச்சர். பட் இங்கே வந்து போர்டிங்கில் கலவரமாக இருக்குது. நீங்கள் போர்ட் பிளேயரில் ஏறுற மாதிரி இங்கே ஏற முடியாது. எல்லாம் அடிச்சு பிடிச்சின்னு ஏறுறாங்க. இப்போ எல்லாத்தையும் டிக்கெட் இருக்குது, இருந்தாலும் எதுக்கு இப்படி அடிச்சு பிடிச்சிக்கிறாங்கன்னு தெரில. போலீஸ்லாம் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுமையாக போவோம் நம்ம. மறுபடியும் ஏறி வச்சுங்க சிந்துவில். ஒரு விஷயம் நல்லது பண்ணிங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு இந்த சந்திரமுகி படத்தில் நம்ம ரஜினி சாரை பார்த்து சொல்லுவோம்ல, எதையோ சாதிச்ச ஒரு தேஜஸ் அவன் கண்ணில் தெரியுது. அந்த மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இப்போ நீ ஓவர் பில்டப் பண்ணுறனால இந்தியாவோட ஒரு ஹிடன் ஜெம் இந்த லிட்டில் அந்தமான எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டினதுக்கு உண்மையிலே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்து ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் எக்ஸ்ட்ராவாக இந்த ஐலாண்டுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது இந்த ஐலாண்டுக்கு. ஆனால் வந்து போகிறதுல கண்டிப்பாக ட்ராபேக்கும் இருக்குது. ஃபார் ஷுவர் அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா, கஷ்டம் இல்லை, கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வில் நெவர் ரிக்ரெட். 100% ஒர்த்து இந்த ஐலாண்டு வர்றது. பாலி மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, பியூட்டிஃபுல்லான ஒயிட் சாண்ட் பீச்சஸ் இருக்குது, லகூன்ஸ் இருக்குது, வாட்டர் ஆக்டிவிட்டியும் கண்டிப்பாக இருக்குங்க. பட் இப்போ இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக என் கோரல்ஸு அதே மாதிரி ஸ்கூபா டைவிங் எல்லாமே இருக்குது. லோக்கல்ஸும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஐலாண்டை தூக்கி சாப்பிட ஆள் இல்லை. இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும் வந்து எதுக்கு சொல்கிறேன், டூரிசம் ஆஃப் அந்தமானுக்கு. ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கும் தெரில, ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு லிட்டில் அந்தமானை. நம்ம பர்த்துக்கு கூட போகாமல் நேரம் லாஞ்சுக்கு வந்துட்டாங்க. சில விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தமான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷிப் கனெக்டிவிட்டிலாம் சூப்பராக இருக்குங்க. பட் பிளானிங் நீங்கள் பண்ணணுன்னா அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ யாராவது அதிகாரிலாம் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்ஷன் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த முன்னாடி வீக்கோட ஃப்ரைடே இல்லைனா சாட்டர்டே தான் ஷிப் ஷெட்யூல் ஓப்பன் ஆகுது. அப்போ தான் நீங்கள் புக்கிங் பண்ண முடியும். இது லிட்டில் அந்தமானுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஃபெரி யூஸ் பண்ணி ஹேவலாக் போனாலும் நினச்சாலும் சரி, நீல் போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் மண்டே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் முன்னாடி தான் வந்து இதுவே ஓப்பன் ஆகுது டிக்கெட்டு. ஒரு நார்மல் டூரிஸ்ட்டாக வரவங்க மிஞ்சி போனால் ஒரு 7லேருந்து 10 நாள் வருவாங்க அந்தமானுக்கு. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து யாராச்சும் வருவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ரிட்டன் டிக்கெட் ஃப்ளைட் புக்டாக இருக்கும். நம்ம ஃப்ளைட்லாம் எப்போயோ போட்டுற போகிறோம். ஸோ எதாவது நம்மளுக்கு ஷெட்யூல் மாறிடுச்சுனாலும் நம்ம மொத்த ட்ரிப்போட இதுவுமே மாறிடும். ஸோ இந்த ஷிப் ஷெட்யூல்லாம் ட்ரெயின் டிக்கெட் மாதிரி 2 மாதம் முன்னாடி இல்லைனாலும் அட்லீஸ்ட் 1 மாதம் முன்னாடி நம்மளுக்கு ஓப்பன் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து நான் லோக்கலாக விசாரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஆல்ரெடி நிறைய ஷிப்பே வந்து ஃபால்ட்டில் இருக்குது, 1-2 தான் நல்ல ஷிப் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு இவ்வளோ லாங் அட்வான்ஸாக வந்து ஷெட்யூல் போட முடியாது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு பேசிக்கு நம்ம போனோன்னா நிறைய ஷிப்பு வேணும் இந்த தீவுக்கெலாம் கனெக்ட் பண்ணணுன்னா. இல்லைனா வந்து ஒரு ஷிப்பு வச்சு 2 ஐலாண்டை மட்டும் கவர் பண்ணுங்கள். ஃபிக்ஸ்டு ஷெட்யூலாக வாரத்துக்கு 2 நாள் இதை ஓடுங்க அப்படின்னு வச்சுக்கலாம்ல. இப்போ சிந்துனா ஹட்பேக் மட்டும்தான், வாரத்தில் 3 ஷிஃப்ட்டு, 3 நாள் போகும், 3 நாள் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்கன்னா உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஷிப் ஷெட்யூல் மட்டும்தான் ஒரே ஒரு ட்ராபேக். மிச்சபடி இங்கே வந்து போகிறதும் இங்கே மக்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, சாப்பாடு, தங்கறதுக்கு செலவு எல்லாமே கம்மிங்க. ஹேவலாக் கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி. அதோட ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஷிப் ஷெட்யூல் மட்டும் நல்லது பண்ணிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேவலாக்கும் கவர்மெண்ட் ஃபெரி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஷிப் ஷெட்யூல் பிரச்சனைனால எல்லாம் வந்து ப்ரைவேட் ஃபெரிக்கு போயிடுறாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட 2000 2500 ரூபாய்க்குலாம் இருக்குது உங்களுக்கு டிக்கெட்டு. கவர்மெண்ட் ஃபெரிக்கு போனீங்கன்னா வெறும் 700 900 மட்டும்தான். எவ்வளோ பெரிய வித்தியாசம் யோசிங்க. அதுக்குள்ளேயும் பாலிடிக்ஸ் இருக்குது, அதுதான் உண்மை. ஏனுங்க மக்களே, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பௌர்ணமி நைட்டில் ட்ராவல் பண்ணுறோங்க. ஸோ சீ கரண்ட்டுன்றது தாறுமாறாக இருக்குது. இது வரைக்கும் நான் இவ்வளோ ஷேக்காகி பார்த்ததே இல்லைங்க. லிட்ரலாக கப்பல் இப்படி போய் இப்படி வருது. ஸோ இட்ஸ் கோன் பி ரோலர் கோஸ்டர் ரைடு. எப்படி படுத்து தூங்க போகிறாங்கன்னு தெரில. வாங்க கமக்கமாக படுத்துருவோம் போய் பெட்டில். நம்ம வந்து இதில் போகணும், செகண்ட் டெக்குக்கு போகணும், ஒன்றும் கீழே போகலாம். வாங்க கமுக்கமாக தூங்கிடுவோம். அதான் ஒரே ஒரு நல்ல விஷயம். குட் நைட்டு. காலைல வந்து போர்ட் பிளேயரில் பார்க்கலாம். டாட்டா, குட் நைட்.